கிரிப்டோஸ்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயினுடைய ஆல் டைம் ஹை இந்த வருஷம், அதாவது 2025 எண்டில் வந்து என்ன ப்ரைஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிறுவனங்கள் கொடுத்த ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறதும் நம்மளுடைய ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் பிட்காயின் வந்து இப்போ ஹோல்டு பண்ணிட்டு இருக்க மிகப்பெரிய நிறுவனங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன, அவங்களுடைய ப்ராஃபிட் ரேஞ்ச் எந்த அளவுக்கு போகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோஸ்டி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய டெலிகிராம் டிஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. பிட்காயினுடைய பொசிஷன் வந்து இப்போ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அண்ட் வந்து எகைன் வந்து ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாகவே ஆல் டைம் ஹை என்ன ப்ரைஸ் வரைக்கும் போகலாம், எந்த டைமில் வந்து எக்ஸிட் ஆகலாம், இந்த மாதிரியான கேள்விகள் வந்து அதிக அளவில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு அனலைசிஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கருத்து மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த வகையில் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக லெவலில் ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சத்தோஷி 120 பில்லியன் ஒர்த் பிட்காயின்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கு. டோட்டல் சப்ளைல 5% வந்து அவங்க கிட்ட இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்ட்ராட்டஜி இந்த நிறுவனத்துல வந்து கிட்டத்தட்ட 5,80,000 காயின்ஸ் வந்து அங்க இருக்கு. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற ஆவரேஜ் பையிங் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா $69,979 அப்படிங்கிறத இவங்களுடைய பையிங் ஆவரேஜ் ப்ரைஸ். அதாவது இவங்க வந்து மந்த்லி ஒன்ஸோ அல்லது ட்வைஸோ நிறைய டைம் வந்து அவங்க ப்ரைஸ் வந்து கம்மின்னு நினைக்கிறப்போலாம் அவங்க ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ அப்படி ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு வந்ததுலேயே இதுதான் வந்து ஆவரேஜ் ப்ரைஸாக இருக்குது. ஸோ இப்போவே வந்து அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அடுத்தது நம்ம அந்த அனாலிசிஸுக்கு வருவோம். அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃப்ரெட் அப்படிங்கிற ஒரு அனலிஸ்ட் கொடுத்துருக்கிற தகவல் என்ன அப்படின்னா, பிட்காயினுடைய ப்ரைஸுங்கிறது $1,50,000 6 லட்சம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அக்டோபருக்கு உள்ளேயே. ஓகேங்களா, இந்த 6 லட்சம்ங்கிறத விட்டுருங்க, 1.5 லட்சம் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டார்டிங் ப்ரைஸாக வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 21 ஷேர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து பிட்காயினுடைய ப்ரைஸை வந்து கணிச்சிருக்காங்க. அவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எண்டு 2025 எண்டில் வந்து $1,38,500 அப்படிங்கிறது டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுடைய கருத்து தான். ஓகேங்களா, ஏன்னா நிறுவனங்கள் எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணாமல் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அதனால ஒவ்வொருத்தருடைய கருத்தும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ராபர்ட் கியோஸ்கி, அதாவது ரிச் டாட் புவர் டாட்டுடைய ஆத்தர், அவர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $2,50,000 2025 எண்டில் வந்து டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரெக்ட் கேபிட்டல், இந்த ரெக்ட் கேபிட்டல் வந்து இவங்க சொல்கிற ப்ரைஸுங்கிறது ஸ்டார்டிங் ப்ரைஸ், அதாவது $1,50,000 அப்படிங்கிற ப்ரைஸை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து $2 lakhs வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய கருத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது நம்மளுடைய ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான ப்ரைஸுக்கு எக்ஸிட் ஆக தெரிஞ்சுக்குங்க. எல்லாத்துக்கிட்டையும் போய் சஜஷன் கேட்காதீங்க. நீங்களும் ஒரு முறை ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு டிசிஷன் எடுத்தீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். பிட்காயினுடைய பியர், அதாவது ஒரு ஆவரேஜாக போகிற லெவல் அப்படின்னு பார்க்கும்போது $1,32,000 அப்படிங்கிறத ஈஸியாக கிராஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது ஈஸியாகவே கிராஸ் ஆகிடும், அது நாமளே சொல்லலாம். அடுத்தது இதனுடைய ஆவரேஜ், நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி இதனுடைய ஆவரேஜ் ப்ரைஸுங்கிறது $1,48,000 டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னுடைய கணிப்பு படி இதுதான். ஓகேங்களா, அடுத்தது இதனுடைய ரொம்ப புல் ரன்னில் போகுது, ரொம்ப பீக்கில் போகுது அப்படிங்கிறப்ப $1,74,000 அப்படிங்கிறது போகிறதுக்கான பாசிபிலிட்டி. இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இப்போ இன்னும் வந்து நிறைய நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்ல போகிறேன். பட் என்ன அப்படின்னா, என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1,40,000 அப்படிங்கிறத டச் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியனு. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் நிறுவனம், இவங்களுடைய ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா $2 லட்சம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹெச்சி, இவங்க வந்து $2,25,000 வந்து 2025 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த 21 கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அடுத்து பிளாக் ராக் வந்து $7 லட்சம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சிலதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து பில்டப் பண்ண ப்ரைஸாகவும் இருக்கும். அண்ட் அடுத்தது டாம்லி வந்து பார்த்தீங்கன்னா $2,50,000. அடுத்தது சேம் அதே மாதிரியான ப்ரைஸ் தான் வந்து $2,50,000 கொடுத்துருக்காங்க. 10x ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா $1,22,000 மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து GFOX சர்வே வந்து $1,50,000 அப்படிங்கிறத ப்ரைஸாக வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வேணாம், கரெக்டான டைமுக்கு எக்ஸிட் ஆகிக்கிறது நல்லது. ஏன்னா கேர்லெஸ்ஸாக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா வர வேண்டிய லாபத்தையும் இழந்துடக்கூடாது, அதுக்காக இருக்கிற பணத்தையும் மொத்தமாக இழந்துடக்கூடாது. கரெக்டாக பார்த்து எக்ஸிட் ஆகிக்கணும். உங்களுக்கு எந்த காயின் பற்றின ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை வந்துட்டு நான் உங்கள் தாம். நன்றி.